பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கல்யாண சுந்தரத்தின் திரைவிவாதம். விவாதத்தில் வெளிவராத பகுதிகள், எதற்காக நெஞ்சமெல்லாம் புண்ணாகிறது என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக தைப்பூசன் நாளான இன்னைக்கு தந்தி தொலைக்காட்சி ஒரு சிறப்பு விவாத நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நிகழ்வானது இன்னைக்கு 2 மணிக்கு தந்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. இது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு என்பதனால ஏற்கனவே இதற்கான அந்த பதிவுகள்லாம் நடந்து முடிஞ்சிருந்தது. இந்த நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு கார்த்திகேயன் அவர்களும், வீரத்தமிழர் முன்னணி சார்பாக நானும், அதே போல் அஇஅதிமுக சார்பாக திரு கல்யாணசுந்தரம் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு விஜயதரணி அவர்களும், அதே போல் திராவிட வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு மல்லை சத்யா அவர்களும், இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு மூத்த முக்கியமான ஆளுமையும் பங்கேற்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விவாத நிகழ்ச்சி எப்படி நடந்துச்சு, என்ன பேசுனது, என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி 2 மணிக்கு கூட தந்தி தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்களுக்கு இந்த காணொலி பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் கூட அதனுடைய லிங்கை தர்றேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போது இந்த இதில் நாம் ஏன் நம்ம சொல்ல வேண்டியதை சொல்ல முடியாமல் போணுச்சா, அல்லது நம்ம சொன்னது விடுபட்டு போணுச்சா, கல்யாண சுந்தரம் என்னென்ன மாதிரியான தெரிவிவாதங்களை இதில் பண்ணார் அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். முதல்ல அவர் தெரிவிவாதத்தை பண்ணுவதற்கு முன்னாடி முதல்ல அவரை சந்தித்தது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா கட்சியை விட்டு வெளியில் போய் கிட்டத்தட்ட பல வருடங்கள் கழித்து நேருக்கு நேர் சந்திக்கின்ற வாய்ப்பு. நம்ம கட்சியை விட்டு வெளியில் போகும்பொழுது கடுமையாக எதிர்த்து பதிவுகளெல்லாம் போட்டு, முகநூல் பதிவும் சரி, வீடியோ பதிவும் சரி போட்ட நம்ம எப்படி அவரை எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசனையில் தான் இருந்தேன். நிகழ்ச்சி வந்தவுடனேயுமே, அதாவது அவர் தாமதமாக தான் வந்தார், வந்தவுடனேயுமே வணக்கம் அவரும் சொன்னார், நானும் சொன்னேன்னு வச்சுக்கிங்களேன். அதன் பிறகு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு, அதாவது அந்த கட்சி விட்டு போகுவதற்கு முன்னாடி நம்மளை கண்டா எப்படி அன்பு பாராட்டினாரோ, எப்படி வாஞ்சியோடு பேசினாரோ, எப்படி நலம் விசாரித்தாரோ, அதே கல்யாண சுந்தரத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதே அன்பு, அதே நலம் விசாரிப்பு, அதே வாஞ்சியோட ஒரு கட்டி அணைப்பு, இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. உண்மையில் அதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அவரை சந்தித்ததுலையும் அவரோட உரையாடினதுனாலையும். ஆனால் அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்த அந்த அன்பு, அந்த பேச்சு, அந்த பழக்க வழக்க முறைகள், இது எதுவுமே மற்றவர் மீது காட்டுகிற அன்பு எதையுமே மாற்றிக்கொள்ளாத ஒரு கல்யாண சுந்தரமானது அரசியல் களத்தில் எவ்வளவு பெரிய பரிணாம வளர்ச்சியாக நடந்திருக்காரு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்குனுச்சு. அவருடைய பேச்சின் போக்கிலேயே அதை நம்மளால் உணர்ந்த முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ இங்கே இந்த விவாத நிகழ்ச்சியில் நடந்தது மட்டும் நம்ம பேசிக்குவோம், என்ன பேசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. 2 சுற்றுகளை கொண்ட அந்த விவாத நிகழ்ச்சியில் ஒவ்வொரு சுற்றுக்கும் முதல் சுற்றுக்கு 3 நிமிடம், 2ஆம் சுற்றுக்கு 7 நிமிடம் அப்படி தான் ஒதுக்கப்பட்டது, அப்படி தான் பேசப்பட்டது. சில பேர் நிறைய பேசினவங்களையும் அவங்க இந்த எடிட்டிங்கில் அப்படின்னா நாம் ஓரளவு சரியான நேரத்தை பயன்படுத்தி சரியான நேரத்தில் பேசி முடிச்சிட்டோம். நம்ம கூடவும் பேசல, குறைச்சும் பேசவில்லை அப்படிங்கிற நிலைமையில் இருந்தது. இப்போ நமக்கு என்ன சிக்கல், நம்ம மாதிரியான கட்சிகளுக்கு, புதிய கட்சிகளுக்கு, இன்னும் பெரிய அதிகாரத்தில் இல்லாத கட்சிகளுக்கு ஒரு முக்கியமான காட்சி ஊடகங்களில் நம்ம பங்கேற்கும் பொழுது என்ன நமக்கு சிக்கல் அப்படின்னு சொன்னால், நம்மளை முன்னாடியே பேச விட்டுருவாங்க. அப்போ நம்ம முன்னாடியே பேசும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், நாம் பேசுகிறதுக்கு எல்லாம் மற்றவங்க கவுண்டர் கொடுப்பாங்க, மற்றவங்க பதில் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பதில் தவறாகவே இருந்தால் கூட நம்மளால் மறுபடியும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு கடைசியாக பேச விட மாட்டாங்க. இப்போ முதல் சுற்றில் காரசாரமான வாதங்கள் எதுவுமே இருக்காது, அவங்க கருத்தை மட்டும் பதிவு பண்ணுவாங்க. அப்போ கருத்தை பதிவு பண்ணும் பொழுது அந்த கருத்தை எதிர்க்கலாம ஒழிஞ்சு அவங்க முன்னாடி செஞ்ச தவறுகள் எல்லாம் எதிர்க்க முடியாது. அப்போ முதல் சுற்றில் முதல் ஆளாக நான் தான் பேசினேன். அப்போ நம்ம பதிவு பண்ணோம், அதற்கு பதில் சொன்னாங்க. பதில் சொன்ன வரைக்கும் 2வது சுற்றுகளில் நம்மளால் பதில் சொல்ல முடிஞ்சது. ஆனால் 2வது சுற்றில் அவங்க சில தவறுகளையும் தெரிவுகளையும் பண்ணும் பொழுது நமக்கு பதில் சொல்கிறதுக்கு நம்மள ஒரு ஆளோ அல்லது நம்மளோ இறுதியாக பேசுகிறவங்களா இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல். அப்போ இறுதியாக பேசுகிறவங்க தான் எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுக்க முடியும். அவங்க இறுதியாக பதிவு பண்ணுற சில குற்றச்சாட்டுகளுக்கு மற்றவங்க நினச்சாலும் கவுண்டர் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் விவாதத்தில். அது அவங்களுடைய ட்ரெடிஷ்னல். அதாவது இப்போ அவங்கள பொறுத்தவரையிலையும் ஆளும் கட்சி, எதிர்கட்சி,
அவங்களுக்கு ஒரு கிரேட் வச்சுருப்பாங்க இல்லையா, அதன் அடிப்படையில் தான் வந்து சீனியாரிட்டைஸ் பண்ணி அதன் அடிப்படையில் தான் பேச விடுறாங்க. அப்போ அது வந்து அது நம்மளுக்காக மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை. சரி, இப்போ இதில் 2-3 இடத்துல வந்து ஒரு கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசியதும், அவருக்கு வந்து மனசு புண்ணானதும், அவர் ஒரு காலத்தில் எப்படி பேசினார், இப்போ எப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குது. ஏன்னா நம்மளால் வந்து மாதிரி இறுதி சுற்றில் இறுதியாக பேசியிருந்தால் நம்மளால் பதில் சொல்லியிருக்க முடியும். அங்கே பதில் சொல்ல முடியல. கூடுதலாக சில பகுதிகளை நம்ம சொன்னோம் இல்லையா, சில பகுதிகளில் வந்து அவங்க நீக்கியிருக்கிறாங்க. அதற்கு காரணம் வந்து நம்மளை பொறுத்தவரையிலையும் மிக எளிமையாக அவங்களுக்கு சொல்லிடுவாங்க, இல்லைங்க அந்த 10 நிமிடத்துக்குள்ளே வர்றதுனால அந்த ப்ரைமை மட்டும் நம்மளால் போட முடிஞ்சது, மற்றதெல்லாம் நம்மளால் போட முடியல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம முதல் சுற்றில் நம்ம எடுத்துகிட்டு போகும்பொழுது கல்யாண சுந்தரம் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து வீரத்தமிழர் முன்னணியை தொடங்கும் பொழுது நீங்கள் வந்து கொழுக்கட்டை மாதிரி ஒரு உருவத்தை நம்மளோட முருகனை வந்து சுப்பிரமணியனாக மாற்றிட்டாங்க, அப்போது பிராமணர்கள் தான் இதை செஞ்சாங்க அப்படின்னு சொன்ன நீங்கள் இப்போ பாரதியின் விழாவில் வந்து பிராமண கடப்பாறை எடுத்து நாங்கள் வந்து திராவிடத்தை வீழ்த்துவோன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி? நீங்கள் பிராமண கடப்பாறையை எடுக்கிறது முடிவாயிருச்சுன்னா முருகன் வந்து சுப்பிரமணியனாகவே இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லி பேசினார். அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அபத்தமான வாதமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அதாவது சுப்பிரமணியங்கிறது சமஸ்கிருத சொல்லாக இருந்தால் கூட அந்த சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொன்னால், சுப்பிரம்னா தெற்கிலிருந்து, மணின்னா ஒளி, தெற்கிலிருந்து வரும் ஒளின்னு அவங்களே முடிவு பண்ணி அவங்க பாஷையில் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி திருமாவளவன் சொல்கிறார் இல்லையா, ராஜராஜ சோழன் எவ்வளவு பெரிய சமஸ்கிருத அடிவரடி என்றால் தன்னுடைய பெயரை ராஜராஜ சோழன் என்று வைத்து கொண்டாங்களே. மூதேவியே அது அவர் வைக்கல, அவர் கூப்பிட்டவங்க தன்னுடைய வசதிக்காக தன்னுடைய மொழியில் கூப்பிட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியுது. அங்கே என்ன இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அப்போது இது கருத்தை சொன்னார். அவர் கூடுதலாக இன்னொன்னையும் சொன்னார், இல்லாத திராவிடத்தை எதிர்க்கிறீங்கன்னு. ஐயோ, எப்பேற்பட்ட கண்டுபிடிப்பு! இல்லாத திராவிடத்தை நீங்கள் கட்சியில் வைத்து அந்த கட்சியில் எல்லாரையும் திராவிடர்கள் என்று அடையாளப்படுத்தி அந்த அடையாளத்தை தமிழர்கள் மீது திணிக்கும் பொழுது நீங்கள் திணிக்கிறது தவறுடா, நாங்கள் திராவிடர்கள் இல்லைடா அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறோம். இது ஒரு பெரிய லாஜிக்கான கொஸ்டின்லாம் கூட இல்லை. அதாவது இல்லாத திராவிடத்தை எதிர்க்கிறீர்கள் என்றால் இப்படி சொல்லுகின்ற யோக்கிய சிகாமணிகள் இல்லாத திராவிடத்தில் ஒரு கட்சியை வச்சு அந்த கட்சியில் நம்ம ஏன்டா வேலை செய்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கணும். கூடுதலாக இல்லாத திராவிடத்தை ஏன் இன்னொருத்தருடைய தமிழர்கள் மீது நம்ம அந்த அடையாளத்தை பூசுகிறோம் அப்படிங்கிறதையும் நினைக்கணும். இது ரெண்டையும் நீங்கள் நினைக்கல. நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொன்ன ஒன்றையும் இல்லாத திராவிடத்தை எதிர்க்கிறீங்க அப்படின்னா, இல்லாத திராவிடத்தில் நீங்கள் எதுக்கு கட்சியில் பேர் வைக்கிறீங்க, கழகத்துக்கு பேர் வைக்கிறீங்க, ஆட்கள் மேலே சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. இந்த கேள்வியெல்லாம் நம்மளால் இறுதியில் பேச விட்டுருந்தா நம்ம இறுதியில் சொல்லியிருக்கலாம், நமக்கு இறுதியில் பேச விட முடியாது. ஆனால் குறிப்பாக வந்து நமக்கு மிகப்பெரிய காயத்தை பதிவு பண்ண ஒரு செய்தி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா. என் நெஞ்சமெல்லாம் 12 வருஷமாக சீமான் அவர்களினுடைய பேச்சை நான் கேட்ட பொழுது அவர் அப்போ பேசுகிறதுக்கு இப்போ பேசுகிறதுக்கு என் நெஞ்சமெல்லாம் புண்ணாகுதுன்னு. உண்மையிலே அவர் அப்போ பேசினதான் இப்போ பேசுகிறாரு. ஆனால் கல்யாண சுந்தரம் அடைந்த மாற்றம் இருக்கு இல்லையா. இதே 2019 கோவையில் வீரத்தமிழர் முன்னணி நடத்திய திருமுருக பெருவிழாவில் கல்யாண சுந்தர பேச்சு இருந்தால் அவரே தயவு செய்து கேட்கட்டும், இல்லை கல்யாண சுந்தரத்துக்கு ஆதரவாக பேசுகிறவர்கள் அதை கேட்கட்டும். முருகன் வந்து வரலாற்றின் தொன்மம், வரலாற்றினுடைய படிமம், தமிழரினுடைய பண்பாட்டு அடையாளம் அப்படின்னெல்லாம் பேசிட்டு இதில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போயிட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால முருகன் வந்து நீங்கள் வரலாற்றை வந்து சொல்ல முடியாது. அவருடைய வரலாறு என்பது மீளாய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது. அவர் வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு கற்பனை, ஒரு இதிகாசங்கள் சொல்லுகின்ற. நான் என்ன சொல்கிறேன், இலக்கியங்கள் சொல்லுகின்ற முருகன் மீது நீங்கள் வந்து மிகப்பெரிய கேள்வியை வைக்கிறீங்க. நம்பகத்தன்மை அற்றது ஒரு பொருளாக பார்க்குற நீங்கள் இதிகாசங்கள் சொல்லுகின்ற, புராணங்கள் சொல்லுகின்ற முருகனை கொண்டுட்டு வந்து அது மட்டும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், சுப்பிரமணியனே ஏற்றுக்கிறாங்க, ஆனால் நீங்கள் முருகன் சொல்கிறத வந்து எதுக்குங்க நீங்கள் பிராமண கடப்பாறை எடுத்துகிட்டு சொல்கிறீங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ அவரை பொறுத்தவரையிலையும் இதிகாசங்களையும் புராணங்கள் சொல்லுகின்ற முருகனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. காரணம் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு இருக்கின்றது. அந்த கூட்டணியை வந்து முறிச்சுக்கிட்டோ அல்லது கூட்டணிக்கு எதிராகவோ அங்கேயே பேச முடியாது. அங்கேயே அஇஅதிமுக சார்பாக ஒரு சகோதரர் கல்யாண சுந்தரம் விவாதத்தில் பங்கு பெறும் பொழுது யாரா வந்தான்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே வரலை.
அவருக்கு கைத்தட்டுனது, அவருக்கு வந்து எல்லா வேலையும், அதாவது அந்த கருத்துக்களுக்கு கைதட்டுனது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க. காரணம் என்னன்னா, கல்யாண சுந்தரம் பேசுறது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை கருத்தாகவே மாறி அங்கே பேசியிருந்தாரு. அவருடைய பேச்சில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவங்க யார், விஜயதரணி தேவையற்ற ஒரு விவாத பொருளாக மாறிட்டாங்க அந்த இடத்துல. விவாத பொருளான்னா அவங்க வந்திருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு நிலை. ஏன்னா எல்லா ஆரிய பிராமணத்துவத்தினுடைய அடிப்படை முருகனை வந்து கல்யாண சுந்தரமே பேசிட்டாரு அப்படிங்கிறதா. இப்போ அதில் வந்து நாம் என்ன சொல்லியிருப்போம், முதல் சுற்றுல திரு கல்யாண சுந்தரம் பேசினதுக்கு இரண்டாவது சுற்றுல நாம் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு சொன்னால், 2019 இதே கல்யாண சுந்தரம் முருகனை வந்து வரலாறு என்று பேசி இருக்கிறாரு எங்கள் மேடையில். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கல்யாண சுந்தரம் இந்த பரிணாம வளர்ச்சி வந்து அது வந்து முருகனை வந்து வரலாற்று அடையாளம் இல்லை, நம்பிக்கையின் அடையாளம் அப்படிங்கிற நிலைக்கு மாற்றி இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தோம். அந்த கருத்தை வந்து வெளிவிடலை, அதாவது பதில் சொல்கிற மாதிரியான கருத்தை வந்து அதில் வைக்கல. நாம் என்ன நினச்சோம், சரி நம்மளுக்கான சரி ஒருத்தரை வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சியில் வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிற கருத்தை ஏன் வைக்கணும் அப்படின்னு நினச்சி தந்தி தொலைக்காட்சி அவர் சங்கடப்படுத்த வேண்டான்னு கூட அந்த கருத்தை நீக்கியிருக்கோம். அப்போ இந்த கருத்தை நீக்கினா இந்த கருத்துக்கு கல்யாண சுந்தரம் அவருடைய பேச்சில் பதில் சொல்லியிருப்பார் இல்லையா, அதையும் நீக்கியிருக்கணும் இல்லையா, அப்போ தானே சரியாக இருக்கும். அப்போ வந்து அதை பார்த்தேன். ஆனால் அதில் வந்து பேச்சில் வந்து அவர் அப்படியே பதிவு பண்ணியிருந்தார். நாம் வந்து கல்யாண சுந்தரம் வந்து இங்கே எங்கள் மேடையிலிருந்து பேசுகிறப்போ நாங்கள் பார்த்த வரலாற்று ஆசிரியராக இருந்தவர் இப்படி மாறிட்டாரேன்னா அதுக்கு பதில் சொல்கிறத வந்து கல்யாண சுந்தரம் பேச்சில் அதை அப்படியே வச்சுருக்குறாங்க. நான் வந்து நான் வந்து 2009 பேசினது இப்போ மாற்றி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. நான் வந்து 15 வருஷமாக சீமான் அவர்கள் அப்போ பேசியதையும் இப்போ பேசியும் கேட்டுட்டு வர்றேன், எனக்கு நெஞ்சமெல்லாம் புண்ணாகுது அப்படின்னு. உண்மையிலேயே புண்ணாகுதுன்னா எதற்காக புண்ணாகுது, எந்த பேச்சை மாற்றி பேசியிருக்கிறாருன்னு பேசியிருக்கணும், அது பேசலை. அப்போது இது போன்ற, அதாவது நாம் இப்போ எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒருவர் கருத்தை வைக்கிறார், அவருக்கு வந்து பதில் கருத்தை நம்ம பதிவு செய்யும் பொழுது பதிவு செய்வதற்கான அந்த ஸ்லாட் வந்து நமக்கு முன்னாடியே கிடச்சிருது. அவர் பின்னாடி சுற்றில் இறுதியாக என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியாது. அப்போ அதற்காக நம்மளால் பதில் சொல்ல முடியாத சூழலை நம்மளால் பார்க்க முடிகிறது. கூடுதலாக வந்து கல்யாண சுந்தரம் அவர்கள் திரிபுவாதம்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், மற்றவர்கள் மாதிரி, அதாவது மேலோட்டமாக பேசக்கூடிய ஒரு நபராகவோ அல்லது சும்மா எதையாச்சும் பேசணும் அப்படிங்கிற ஒரு நபராகவோ நம்மளால் அவரை பார்க்க முடியல. ஏன்னா வரலாற்று தரவுகளோ வரலாற்றை வந்து படிக்கக்கூடியவர், இலக்கியங்களை படிக்கக்கூடியவர், இன்னும் சொல்லப்போனால் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் குறித்தான பார்வையில் உள்ள ஒரு மனிதர். அதே போல் குமரி கண்டம், லெமூரியா கண்டம், இந்த தமிழரினுடைய வரலாற்று பயணத்தினுடைய தொடக்கம், அதே போல் 3 சங்கங்களினுடைய இருப்பு, அந்த சங்கங்களினுடைய பயணம், இது குறித்தெல்லாம் வந்து ஓரளவு நல்ல தெளிவுடையவர் தான். இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற தெளிவை விட வரலாற்றில், தமிழர் வரலாற்றில் கல்யாண சுந்தரத்துக்கு நல்ல தெளிவு இருக்கக்கூடியவர் நபர் தான். அப்போ ஏன் அந்த மேடையில் வந்து முருகனை ஒரு படிவமாக நீங்கள் பார்க்கணும், ஒரு கற்பனையாக பார்க்கணும், முருகனினுடைய வரலாற்றை, தடயங்களை மீளாய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு செய்தியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல தான் முருகன் தமிழ் தேசியர்களினுடைய அரசியல் சித்தாந்தம் சுமந்திருக்கின்ற முருகனின் கருதுகோளுக்கு வர்றாரா, இல்லை ஆரிய பிராமணத்துவம் சுமந்திருக்கின்ற கற்பனைவாத கருதுகோளுக்கு போகிறாரா அப்படிங்கிறது என்னென்னா, அந்த இடத்துல தான் ஜங்ஷன். முருகனை நீ வரலாற்று பெருங்கடவுள் என்று ஏற்றுக்கொண்டால் இந்த முருகன் ஆட்டோமேட்டிக்காக தன்னிச்சையாகவே தமிழ் தேசியர்களினுடைய பக்கத்துக்கு போயிடுவார். அதே முருகனை இது ஒரு கற்பனைவாதம், இது வந்து ஒரு புராண இதிகாசங்களின் படி நீங்கள் பார்க்கப்பட வேண்டியது, இது ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற நிலையில் இருந்தால் முருகன் வரலாற்று பெருங்கடவுள் என்கின்ற நிலைக்கு போகாமல் கற்பனை பெருங்கடவுள், வணங்குதற்குரிய ஒரு தெய்வம் அப்படிங்கிற நிலையிலேயே நின்று விடுவார். இதை தான் கல்யாண சுந்தரம் இந்த கூட்டணி கலவரத்தில், இந்த திரிபுவாத கலவரத்தில் அவர் விரும்புகிறாரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே எனக்கு கல்யாண சுந்தரம் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க, அந்த கட்சி கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கூட நம்மளால் சகிச்சுக்க முடிஞ்சுது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சார்பாக வந்து அவங்க பேசின பேச்செல்லாம் உண்மையிலேயே ஒரு சங்கித்தனத்தின் உச்சமாக நம்மளால் பார்க்க முடிந்தது. சங்கிகள் கூட பேச தயங்குகின்ற அரோகரா கோஷங்களெல்லாம் பார்க்க முடிஞ்சது. முருகன் காலத்தில் சாதி இல்லை, சாதி கலப்பு திருமணம் பண்ணிட்டாரு, ஆணவ கொலை நடக்கலைன்னெல்லாம் ஒரு அறிவு சார்ந்த ஒரு இயக்கத்திலிருந்து வந்து பேசலாமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா முருகன்கள காலத்தில் வந்து வள்ளி அவர்களை வந்து திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிறது வந்து சாதிய மறுப்பு இருந்ததாக. அன்றைக்கி சாதியே இல்லை மேடம்,
அவங்கள்ட்ட நம்ம சொல்லணும்னு நினச்சா அன்றைக்கி சாதியே இல்லை, இருந்தால் தானே மறுக்கிறதுக்கு. அங்கே சாதியே இல்லை, அங்கே ஆணவ படுகொலைன்னா என்னன்னே தெரியாத ஒரு சூழலில் அந்த சமூகம் இருந்தது, அந்த வரலாறு இருந்தது. இதையெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. அதே போல் தமிழர் இலக்கியம்ங்கிறது வெறும் இலக்கியம் அல்ல, மாறாக அது பதிவு செய்யப்பட்ட வரலாறு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்றுகளும் ஆவணங்களும் இருக்குது. முதலாம் தமிழ் கழகத்தை பொறுத்தவரையிலையும் ஒரு தமிழ் கழகத்தில் ஒரு நூல் அரங்கேற்றப்பட்டால் அந்த நூல் குறித்து ஐயம் குறித்து அந்த அவையில் இருக்கின்ற பெரும் புலவர்கள், அந்தந்த துறைகளில் வித்தகர்களாக விளங்கக்கூடியவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஐயமர இவர்களினுடைய ஐயம் தீங்க பதில் சொன்னால் ஒழிய அந்த பாடலானது சங்கத்தில் அரங்கேற்றப்பட்ட பாடலாக மாறாது, அப்ரூவல் கிடையாது. சங்கத்தில் அரங்கேற்றப்படாத எந்த பாடல்களும் பொதுமக்கள் மத்தியில், ஊர் மத்தியில் பரணர்கள் மூலமாக, பாணர்கள் மூலமாக கொண்டு போய் விரிவுபடுத்தப்பட்ட ஒரு நிலைக்கு மாறாது. அப்போது இப்போ இருக்கிற மாதிரியான அந்த சிஸ்டம் எல்லாம் இல்லாமல் அப்போ ஒரு சங்கம் இருக்கும், ஒரு அவை இருக்கும், அவையில் முன்னவர்கள் இருப்பாங்க, அவையில் பாடப்படுகின்ற அந்த செய்யுளுக்கு பொருளை புரிந்து கொள்ளுகிறவர்கள், செய்யுள் தவறான செய்தியை பதிவு செய்தால் அதை தவறு என்று சொல்லக்கூடிய வல்லுநர்கள் நிறைந்த சபையில் அரங்கேற்றப்படாத எந்த பாடலும் சங்க பாடல்களாக இருக்க முடியாது என்கின்ற வரலாறு கல்யாண சுந்தரத்துக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை தெரியாட்டினா தமிழ் கழகம் அவை செயல்பட்ட விதம், அவை எந்த காலத்தில் என்ன மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுத்தது என்பதை தயவு கூர்ந்து கல்யாண சுந்தரம் படித்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிட்டீங்க அப்படிங்கிறதுக்காகவே வரலாற்று பெருங்கடவுளை கற்பனை கடவுள்னெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு பேச முடியும். மீளாய்வு செய்ய வேண்டும். என்னத்தை மீளாய்வு செய்ய போகிறீங்க? நீங்கள் அந்த மீளாய்வுக்கு வந்தாலும் முருகனினுடைய படிமங்களாக தொன்மங்களாக இருக்கின்ற செய்திகளை கொண்டு வச்சு நம்ம பேசும் பொழுது இது இலக்கியத்தில் இருக்குது அப்படிம்பீங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற மாதிரி கார்பன் 13 ஐடென்டிஃபிகேஷன், C13 கார்பன் 14 என்ன மாதிரி வச்சு அந்த காலத்தில் நீங்கள் ஃபிசிக்ஸ் வேறு, அதனால் C13 கார்பன் 14 அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு தடயவியல் ஆய்வுகளுக்கு உட்படுத்தி எப்போ 50,000 வருஷத்துக்கு முன்னாடி தடயவியல் ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அந்த ஆதாரங்களை கொண்டுட்டு காமிக்க முடியுமா? அந்த காலத்தில் பதிவு செய்யப்பட்டவைகளை வைத்து தான் அந்த காலத்தினுடைய வரலாற்றை அணுக வேண்டும். இது எல்லாருக்குமே தெரியும். அப்போது அந்த காலத்தில் பதிவு செய்யப்பட்டவை முறைப்படி பதிவு செய்யப்பட்டவை, சரிபார்த்து பதிவு செய்யப்பட்டவை, சங்கத்தின் முன்னாடி அரங்கேற்ற செய்து அந்த சங்கத்தார் அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு பதிவு செய்யப்பட்ட சங்க இலக்கிய பாடல்கள் தான் நமக்கு வரலாற்று பெருமாவனம். ஒன்றும் இல்லை, சிலப்பதிகாரத்தை ஆரிய பிராமணர்கள் கண்டுக்கலை, திராவிட பிராமணர்கள் அது ஒரு உபச்சாரியை பற்றி பேசுகிற நூல் அப்படின்னு சொல்லுது. கல்யாண சுந்தரம் என்ன சொல்கிறாரு? சிலப்பதிகாரம் குறித்து கல்யாண சுந்தரத்தினுடைய பார்வை என்ன? கல்யாண சுந்தரத்தினுடைய பார்வை, சிலப்பதிகாரம் ஒரு கற்பனை அப்படின்னு சொன்னால் அந்த சிலப்பதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சிலப்பதிகாரத்தை படித்து அந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட இடங்கள், தடங்கள், காட்சிகள், பதிவுகளை பின்தொடர்ந்து கிட்டத்தட்ட 30 வருட பயணத்தின் மூலமாக ஆய்வுகளின் மூலமாக கோவிந்தராசனார் என்கின்ற ஒரு மனிதன் பயணப்பட்டு போய் கண்ணகி கோயிலை கண்டுபிடித்து அந்த கோயிலில் இருக்கின்ற கண்ணையின் சிலையினுடைய உடைந்த கல்லின் ஒரு பகுதியை எடுத்து அதை உலோகத்தினுடைய தன்மையினுடைய, அதாவது கல்லில் இருக்கின்ற ஒவ்வொரு தனிமங்களினுடைய பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி இந்த கல்லினுடைய இருக்கக்கூடிய தனிமங்களின் பகுப்பாய்வும், இமயமலையில் கிடைத்த ஒரு கல்லின் அங்கே இருந்து ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லில் கிடைத்த அந்த தனிமங்களின் பகுப்பாய்வும் எத்தனை அளவு ஒத்துப்போகுது என்றால் 99% ஒத்துப்போகுது என்கின்ற நிலைக்கு ஒரு முடிவுக்கு அதன் பிறகு கண்ணகி கோட்டத்தை கியாபே விஸ்வநாதன் அவர்களினுடைய தலைமையில் அறிவித்தார் கோவிந்தராசனார். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இதிகாசங்களும் புராணங்களும் கற்பனையைத்தான் பதிவு செய்திருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் கண்ணகி கோயிலில் ஒரு கோவிந்தராசனார் எப்படி கண்டுபிடிச்சிருக்க முடியும்? கற்பனையாக தானே இருந்திருக்கும், காட்சி அமைப்புகள் கற்பனையாக தானே இருந்திருக்கும். அப்போ உண்மையிலேயே அவருடைய திரிபுவாதத்தில் அவருக்கு என்ன சிக்கல்னா, அவர் இருக்கிற இடத்திற்கு தகுந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அதனால நம்ம அதை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் அவர் திரிபுவாதமாக பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது.
கூடுதலாக அப்படி நம்ம கூடுதலாக என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே தமிழர் வரலாற்றை நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் இன்னொரு திராவிடத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு, திராவிட கூடாரத்தில் இருந்துக்கிட்டு அல்லது ஆரிய கூடாரத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் தமிழர் வரலாற்றை உண்மையிலேயே படிக்க முடியாது. ஏன்னா இதற்கு ஒரு உளசுத்தி வேண்டும். இதுக்கு ஒரு உளசுத்தி வேண்டும். இந்த உளசுத்தி இல்லாமல் ஒரு வரலாற்றை நீங்கள் படித்தால் ஒரு சார்புத்தன்மையோடு அணுக வேண்டிய நிலை தான் வரும். கூடுதலாக நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ரொம்ப நாள் கழித்து கல்யாண சுந்தரம் அவர்களை பார்க்கும் பொழுது அதே அன்பு, அதே பாசம், இதையெல்லாம் பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு. ஆனால் ஒரு பரிமாற்றம், அரசியல் பரிமாற்றம் நடந்திருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது எந்த அரசியல் பரிமாற்றம்னா, முருகன் வரலாற்று பெருங்கடவுள் என்ற நிலையிலிருந்து முருகனினுடைய வரலாறு மேலாய்வு செய்யப்பட வேண்டும் என்ற நிலைக்கு மாறி இருக்கு இல்லையா, அதுதான் அவர்கிட்ட நடந்த பரிமாற்றம். உண்மையிலே அதை நினச்சி நமக்கு தான் புண்ணாக முன்னுமே ஒழிய, ஒரு மேடைக்காக எனக்கு நெஞ்சமெல்லாம் புண்ணாச்சுன்னு சொல்லதெல்லாம் மிகப்பெரிய அபத்தமாக நான் பார்க்கிறேன். கூடுதலாக இந்த விவாதத்தை பொறுத்தவரையிலையும் நாம் எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதிலை நம்ம வச்சிருந்த பொழுதும், விவாதத்தின் இறுதியில் பேச வாய்ப்பு கிடைத்தால் மட்டும்தான் எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியும் என்ற நிலையில் தான் இந்த விவாதம் நடந்து முடிந்தது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி இணைவோம். நன்றி, வணக்கம்.